சகோதரி திருமதி டி ஸ்ரீதேவி எம்எஸ்சி எம்பில் அவர்களே மற்றும் இறைவணக்கம் பாடி சென்றிருக்கின்ற மாணவியர் எம் மிருதுலா, எம் மிர்த்திகா, எம்எஸ் மித்ரா, வரவேற்புரை ஆட்சி சென்றிருக்கின்ற சிந்துமணி பேரியக்கத்தின் நகர ஆலயங்களுக்கு சுமார் 5.4 லட்சம் ஏக்கர் நிலங்களை எழுதி வைத்திருந்தார்கள். இந்த நிலத்தில் இருந்து வரும் வருவாயை அரசு நிர்வாகம் நடத்துவதற்காக நமது முன்னோர்கள் எழுதி வைக்கவில்லை. ஆனால் இந்த அரசு என்ன செய்கிறது? நம்முடைய பேரில் உண்டியல் வருவாயை எடுத்தும் இந்த ஆலயத்தின் சொத்துகளில் இருந்து வரும் வருவாயை எடுத்தும் தனது அரசு நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. நாம் முன்னோர்கள் இந்த ஆலயத்திற்கு சுமார் 5.4 லட்சம் ஏக்கர் நிலங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சபைகள் வேண்டும். ஆனால் இந்த அரசு கணக்கு காட்டுவது வெறும் 250. மீதி பணம் எல்லாம் எங்க போகுதுன்னு சொல்லி நாம் நினைச்சு பார்க்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் நாம் ஆலயத்திற்கு சென்றோம் என்று சொன்னால் இந்த புரோக்கர்கள் நம் தரிசனம் 2 வழி வச்சிருப்பாங்க. ஆனா அங்க அங்கங்க கேட்டு போட்டு புரோக்கர்கள் இருந்தா மட்டும்தான் இந்த புரோக்கர் மூலம் நாம உள்ள போய் சாமி தரிசனம் செய்ய முடியும். அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா 1000, 2000, 5000 10 தண்ணி கூட தரவில்லை சார். அவர் சொல்வது நீங்கள் எல்லாருமே மீடியாவிலும் சோசியல் மீடியாவிலும் பத்திரிகையிலும் பார்த்திருப்பீர்கள். திருப்பதியில சென்று மணிக்கூர் கணக்கில் காத்து கடப்பான் இங்க கத்திட்டு இருக்கிறாங்க. திருப்பதியை போல் இவர்கள் கட்டமைப்பு கொடுத்தாலே போதும். ஒரு 100 பேரு போய் அப்படி ஒரு அவங்க வெயிட் பண்ற ஒரு அறையை கட்டி அதுக்கு உபவாதை கழிப்பதற்கான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இங்கே நாம் சொன்னதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம பகுதியிலே இருக்கு. நம்ம திருப்பரத்து மகாதேவர் ஆலயத்திற்கு சொந்தமான நிலம் அந்த பகுதியை சார்ந்த மாற்று மத நபர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். இதற்கு பல்வேறு முறை புகார் கொடுத்தும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தாசில்தார் தரப்பிலே வருவாய்த்துறை தரப்பிலே அளவீடு செய்ய வேண்டும் என்று கேட்டும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. இவர்கள் சட்டம் அறநிலையத்துறை இருந்து கொண்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் நமது பிரதேசம் நமது அருகிலே உள்ள 100 ஆண்டுகள் பழமையான நிலம். இந்த நிலத்திற்கு நீங்க பழைய பிளான கொண்டு நான் அளவீடு செய்ய வேண்டும். இந்த புதிய ஸ்கெட்சை வச்சு நீங்க அளவீடு செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னோம். உடனடியாக அறநிலையத்துறை தரப்பிலே ஒரு 1 சென்ட் நிலம் இருப்பதாக நாங்கள் ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பு தகவல் அறியும் உரிமை சட்ட நிலமே இல்லை என்று. அப்போது இவர்கள் மாற்று மதத்தினருக்கும் மாற்று இன்ஸ்டிடியூஷனுக்கும் எப்படி நம்ம அந்த ஆலயத்திலே பல்வேறு தென்னை மரங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த தென்னை மரத்திலிருந்து ஆலயத்தில் கூட வழி இல்லாத ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அடிக்கடி நாங்க கோயிலுக்கு சுற்றுப்பயணம் விநாயகர் சதுர்த்தி என்று அறிவிக்கப்படும். காலம் மகேஷ் ஜி, மதன் ஜி மற்றும் தன்வானாக அபத்மன் புருஷம் வசம்
तम यज्ञं वर्गसे प्रौषन् पुरुषं जातमग्रदः तेन देवा एजन्दा शात्या ऋषैक्षे तस्मादिज्ञा सर्वोदग राजाधिराजाय प्रगतदायिने नमो वयं वैष्णवनाय कुमहे कामकामाय मज्ञो कामेश्वरो वैष्णवदतो कुबेराय वैष्णवनाय महाराजावे नमः उदाघराधमोदको सदानि मुक्तिसाधनो कलाधर वदं सदं विलासिनो गरक्षः अनागैगनाय அப்பேற்பட்ட மண்ணில் ஆனால் இப்பொழுது தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கின்ற இந்து விரோத அரசு தமிழக இந்து பெண்ணை ஒரு முஸ்லிம் இளைஞன் ஜிகாத் செய்து பெண்ணுடைய குடும்பத்தினர் புகார் செய்தார்கள். அதன் பேரில் காவல்துறை எப்படி இறந்தாங்க தெரியாது. அதை இறந்ததை காரணம் வச்சு ஆம்பூர்ல எல்லா இந்திரர்களுக்கு போலீசார் உஷார்படுத்தப்பட்டனர். ஆபத்து முஸ்லிம்கள்லாம் எங்களை எதிர்த்துருவாங்க சொல்லி அந்த தீர்ப்பை நீதித்துறையில் நாடி ஒத்தி வச்சுட்டாங்க. தீர்ப்பு அந்த அம்மா அன்னைக்கு சொல்லல, தீர்ப்பு ஆனது மறு தேதி அறிவிக்கப்படும் சொல்லிட்டாங்க. இது பெரிய நம்ம போய் ஸ்கூலுக்கு போகணுமா, ஸ்கூல் துவங்கணுமா, அவனுக்கு இருக்க சலுகை நமக்கு இல்லை. ஒரு வேலை வாய்ப்பா அவனுக்கு இருக்க சலுகை நமக்கு இல்லை. ஒரு பேங்க் லோன் வேணுமா, அவனுக்கு இருக்கிற குறைந்த வெட்டி நமக்கு இல்லை. கோபால்ஜி சொல்லுவாரு, உலகத்திலே சொல்லப்பட்டிருக்கோம், சித்தனை செய்யப்பட்டிருக்கோம். நாம் படிக்கும்போது ஓடாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பின்னாடி சொல்ல வேண்டாம், மாலாத ஒரு நாளும் மறக்க வேண்டாம், மாலாத ஒரு நாளும் மறக்க வேண்டாம், சொல்லுங்க.
இருக்கும்